அப்புறம் நிறைய பேர் போன வீடியோஸ்ல நிறைய சொல்லியிருந்தீங்க, வீடியோ வந்து இங்கிலீஷ்ல வருது டப் பண்ண மாதிரி அப்படின்னு. அது ஆக்சுவலா நான் பண்ணல, அது யூடியூப்ல வந்திருக்க புது ஆப்ஷனு. அதை நீங்க மாத்தணும்னா சைட்ல ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அங்க அந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஆடியோன்னு இருக்கும். அந்த ஆடியோ கிளிக் பண்ணி தமிழ் வச்சீங்கன்னா உங்களுக்கு நான் பேசின வாய்ஸ் வரும். ஓகேவா? அதை நான் சேஞ்ச் பண்றது கிடையாது, அது யூடியூப்ல வந்திருக்க புது ஆப்ஷன். அதை மாத்தி நீங்க பாருங்க. ஓகேவா? Hi babes, welcome back to my channel Ramala Shifam. Hater Rivalry episode 4. என்னம்மா எபிசோட் 3 அப்லோட் பண்ணாம 4 பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிசோட் 3ல ஷேன் இல்லையாவோட ஸ்டோரி கிடையாது, அது இன்னொரு கப்பலோட ஸ்டோரி. இருந்தாலும் அதே நான் அப்லோட் பண்றேன், அப்புறமா அப்லோட் பண்றேன். இப்ப நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் ஷேன் இல்லையா மட்டும்தான். ஸோ வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க ஐகார்ட்ல லிங்க் இருக்கும், பாருங்க. அதுக்கப்புறமா இந்த 2 டீமுக்குமே நடுவில் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச் நல்லபடியா போகுது. இவங்க 2 பேருக்குள்ள யார் வின் பண்ணாலும் யாரு தோத்து போனாலும் அது அவங்க 2 பேருக்குள்ள பொறாமையா வர மாட்டேங்குது. அதை 2 பேருமே ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்றாங்க. எப்பயும் போலவே டேஸ் கிடையாது, இயர்ஸ் தான் போகுது. அவங்க சம்மர் ஹாலிடேஸ் வருது போல, சாரி சம்மர் ஹாலிடேஸ் கிடையாது, அவங்களுக்கு சம்மர் டைம் வருது. சம்மர் டைம் மேட்ச் எல்லாம் இருக்காது. ஸோ அவங்க ரிலாக்ஸ் பண்றது, ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு அந்த மாதிரி வேலையில அவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கும். அதே நேரம் இவங்க 2 பேரும் டெக்ஸ்ட் பண்றது, அவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படி போயிட்டு இருக்குது. இல்லையா பத்தி தான் நமக்கு தெரியும்ல. இல்லையாவுக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் இருக்கா, ஸ்வெட்லானான்னு. சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. அவ கூட ஊர் சுத்துறது, அவ கூட ஜாலியா இருக்கிறது, அப்படி நான் வேலையும் பார்த்துக்கிட்டா இருக்கான். அதே மாதிரி இங்க ஷேன் வந்து ஒரு பெரிய மாடலே ஆயிட்டான். நிறைய கமர்ஷியல் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கான். இல்லையா வந்து அவங்களுடைய அந்த கேலண்டரை பாக்குறான், அடுத்து எப்ப மேட்ச்சு ஷேன் கூட அப்படின்னு. அதே மாதிரி ஷேனும் இங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் இல்லையாக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டைம் கிடைக்கும் போதெல்லாம் 2 பேரும் மீட் பண்ணி அவங்களுடைய சில பல இம்பார்ட்டன்டான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷவர் சீன்லாம் பாக்குறதுக்கு வேற லெவலா இருந்துச்சு. அப்புறம் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம் இல்லையா வின் பண்ணால, அதே மாதிரி இப்ப இந்த எபிசோட்ல ஷேன் கப்பு வின் பண்றான். அது இல்லையா ரொம்ப ஹாப்பியா பாக்குறான். ஒரு டைம் கிடையாது, 2 டைம் ஷேனுடைய டீமே கப்பு வின் பண்றாங்க. இப்ப ஷேன் தான் அந்த டீமுடைய கேப்டனா இருக்கான். அப்புறம் எப்பயும் போல லைஃப் போகுது, அட்வர்டைஸ்மெண்ட், அவங்களோட ப்ராக்டிஸ் அப்படி இப்படின்னு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இல்லையா வந்து ஸ்வெட்லானா கிட்டையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான். டிஸ்டன்ஸ்னா அதாவது அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஜஸ்ட் பேசுறதோட மட்டும். அவனால முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஷேனுக்கு டெக்ஸ்ட் பண்றான். ஷேன் அதே மாதிரி இவங்கிட்ட பேசுறான். ஆல்ரெடி சொன்னால. ஸோ இப்போ வந்து ஷேன் செகண்ட் டைம் கப்பை வின் பண்ணிட்டான். எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருக்காங்க. அது இந்தியாவும் பார்த்து சந்தோஷப்படுறான். நீ லக்கிடா, அதான்டா வின் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல, அதுக்காக ஆமா நான் தான் ரொம்ப லக்கி அப்படின்னு டெக்ஸ்ட் பண்றேன். அப்புறம் மறுபடியும் சம்மர் வருது, இதே சேம் ப்ராக்டிஸ் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. இல்லையா ஃபர்ஸ்ட் மாதிரி கிடையாது, பெருசா பொண்ணுங்க கிட்ட இப்ப பேசுறது கிடையாது. அதே மாதிரி ஷேனும் அவனுடைய ஒர்க்லயும் ஃபேமிலி டின்னர்லயும் எப்பயுமே அவ இல்லையாக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நாள்ல அவங்க 2 பேருக்கும் நடுவுல மேட்ச் நடக்க போகுது போல. அந்த மேட்ச்க்காக அவங்க 2 பேருமே ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது 2 பேரும் மீட் பண்றதுக்காக போல. இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி மான்ட்ரேல், அதாவது ஷேன் இருக்கால அந்த இடத்துல ஷேனும் அவனுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து வெளியில போறாங்க. ஷேனுடைய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்குது. இப்ப மறுபடியும் அந்த பொண்ணு 4th டைம் பிரெக்னெண்டா இருக்கு. அதை கேட்ட ஷேனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. என்னடா சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஏன்னா சும்மா ஒரு பேச்சு கூட ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா அப்படின்னு சொல்ல மாட்டியே அப்படின்னு ஷேனோட ஃப்ரெண்டு கிண்டலா கேட்கறான். இல்ல பரவாயில்ல, சரி நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற, நீயும் கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி குழந்தை எல்லாம் பெற்றுக்கிட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் இதே மாதிரி ஒன்னா பசங்களை கூப்பிட்டு வெளியில சுத்தலால அப்படின்னு ஷேனுடைய ஃப்ரெண்டு சொல்ல, எனக்கு இந்த கல்யாணத்துலதான் இன்ட்ரெஸ்ட் இல்லடா அப்படின்னு சொல்றான். ஷேனுடைய ஃப்ரெண்டு அவனுடைய குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டுட்டு ஏதோ ஒரு அக்வாரியம் மாதிரி இருக்காங்க, வந்திருக்காங்க போல. சோ அந்த 2 குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக கையில இருக்கிற குட்டி குழந்தைய ஷேன் கையில கொடுத்துட்டு அவனோட ஃப்ரெண்டு அந்த பக்கம் போறான் மத்த பசங்களை கூட்டிட்டு வர்றதுக்காக. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவனோட ஃப்ரெண்டு இவன்கிட்ட கேட்கறான், நீ என்னடா ஃபர்ஸ்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால உனக்கு, என்ன அவகிட்ட மறுபடியும் நீ பேசினியா, பேசிப்பாரு அப்படின்னு சொல்ல, இல்லடா எனக்கு அவளுக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல்ல, அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கான், அவளுக்கு இப்ப என்கேஜ்மெண்ட் கூட ஆயிடுச்சு போல அப்படின்னு ஷேன் சொல்றான். சரி பரவாயில்ல விட, என் ஒய்ஃபோடைய ஃப்ரெண்ட் இருக்கா ஒருத்தி, பாக்குறதுக்கு செம்மையா இருப்பான், நான் வேணா உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவா அப்படின்னு கேட்க. ஆனா ஷேனுக்கு அந்த மாதிரி விஷயத்துல இன்ட்ரெஸ்டே இல்லை, அதாவது பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை போல, அதனால அவ அது வேணான்னு சொல்லிடுறான். அப்புறம் ஷேனோட ஃப்ரெண்ட் அந்த பக்கமா போக அங்க 2 பொண்ணுங்க வராங்க. அவங்க ஷேனை பார்த்துட்டு, நீங்க ஷேன் ஹாலண்டர் தானே அப்படின்னு கேட்க, வாமான்னு சொல்றான். உங்க கூட நாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்க, ஆனா என் கையில இப்ப குழந்தை இருக்குது அப்படின்னு நம்ம தயங்கிக்கிட்டே சொல்றோம். அப்ப ஷேனோட ஃப்ரெண்ட் அங்க வந்துடுறான். அப்ப அந்த பொண்ணுங்க, கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிக்கிறீங்களா, நாங்க அவர் கூட போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல அவனோட ஃப்ரெண்டுக்கு செம்மையா கடுப்பாகுது. ஏன்னா அவனும் தான் பெரிய ஹாக்கி பிளேயரு, எப்படி என்ன மட்டும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, என்னை பார்த்தா யாருக்கும் அடையாளம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்கிறான்.
இல்லையா அவனோட வீட்டுல உட்காந்து ஏதோ டிவில பாத்துக்கிட்டு இருக்கா. என்னன்னா ஷேனை பத்தின ஒரு ப்ரோக்ராம், அது ஷேனோட இன்டர்வியூ போல. ஷேனோட வீடு எங்க இருக்குது, அந்த வீட்டுல அவன் என்ன பண்றான், அவனுடைய எக்ஸசைஸ் அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஸ்வெட்லானா அங்க வரான். வா நம்ம கிளம்பலாம், எங்க பார்ட்டிக்கு போறாங்க போல. அதுக்கு இல்ல நான் வரல அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்றான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, இது உனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குதா அப்படின்னுட்டு அவளும் டிவில ஷேனை பார்த்துட்டு பரவாயில்ல இந்த பையன் நல்லா இருக்கான் ஹாட்டா இருக்கான் அப்படின்னு சொல்ல சரி வா போலாம் அப்படின்னு உடனே அவன் டிவி ஆஃப் பண்ணிட்டு அவ கூட கிளம்பிடுறான். அப்ப வண்டியில போகும்போது ஸ்வெட்லானா கேக்குறான், இப்ப நீ யாரு கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இல்ல அப்படின்னு கேட்க அவன் இல்லைன்னு சொல்றான். அப்ப அந்த ஜேன் யாரு, நீ எப்பயுமே அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கே அப்படின்னு சொல்ல உனக்கு இப்படி ஜேனு தெரியும் அப்படின்னு அவன் கேட்கறான். நான் தான் நிறைய டைம் பார்த்திருக்கேனே, நீ எப்பயுமே அந்த பொண்ணுகிட்ட டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்க, அதுவும் இப்ப கிடையாது, எத்தனை வருஷமா நீ டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அவ அப்படின்னு எங்க இல்லையா சொல்ல சரி சாஷா உனக்கு ஹாய் சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்றான். சாஷா யாருன்னா இல்லையாவுடைய பழைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஆனா அவனுடைய ஃபர்ஸ்ட் பாய் அவன். ஷேனு கிளம்புறான் இல்லையா பாக்குறதுக்காக. ஆனா அவன் ஃப்ரெண்டு கிட்ட நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன்டா, ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல சரி போயிட்டு வா அப்படின்னு ஷேனோட ஃப்ரெண்டு சொல்றான். இல்ல நான் வரதுக்கு லேட் ஆகும், ஆனா நான் கண்டிப்பா நைட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல டேய் ஏன்டா சும்மா நடிக்கிறேன், நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, அந்த பொண்ணு லில்லியை தான் நான் பார்க்க போறேன், உனக்கு எப்படி லில்லியை தெரியும் அப்படின்னு ஷேன் கேட்க எப்ப பார்த்தாலும் அவளுக்கு தான் நீ டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, போடா சும்மா நடிக்காத, நீ நைட்டு வேணும்னா அங்கேயே தங்கிட்டு வா அப்படின்னு கிண்டலா சொல்ல ஷேன் அங்க இருந்து கிளம்புறான். ஷேன் வந்து இங்க இல்லையாவை பார்க்க தான் வந்திருக்கான். இல்லையாவுடைய வீடு போல அது. ஷேன் வந்து காலிங் பெல் அடிக்க இல்லையா வந்து ஓபன் பண்றான். ஷூ கட்டிட்டு உள்ள வரவா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உள்ளவா அப்படின்னு சொல்றான். அந்த வீடு ரொம்ப அழகா இருக்குது. ஷேன் அதை பார்த்துட்டு ஓ இந்த வீடு ரொம்ப அழகா இருக்குது, இதை யாரு கட்டினா, இல்ல இது கட்டினது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க உடனே இல்லையா கிண்டல் அவன் பக்கத்துல வந்து மிஸ்டர் ரியல் எஸ்டேட் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு அவனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே அவனை தூக்கி அந்த கவுண்டர் டாப்ல உட்கார வச்சு அப்படியே வேற லெவல்ல கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்த சீனை கண்டிப்பா என்னால காட்ட முடியாது, ஆனா சீனை பார்க்க வேற லெவல்ல இருந்துச்சு. ரெண்டு பேரும் உருண்டு பறந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷேன் இல்லையா பக்கத்துல உட்காடுறான். இல்லையா பக்கத்துல வந்து அவனை கிஸ் பண்ண சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஷேன் சொல்றான். அதுக்கு இல்லையா இல்ல நீ வேணா இங்கே இரு அப்படின்னு சொல்றான். எதுக்கு அப்படின்னு ஷேன் கேட்க சும்மாதான், இன்னைக்கு ஒரு நாள் நைட் இங்க என் கூட தங்கு, நாளைக்கு ஈவினிங் தானே மேட்ச், சோ காலையில சீக்கிரம் எந்திரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஆனா நான் ஹேடன் கிட்ட நைட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேனே அப்படின்னு ஷேன் சொல்ல ஹேடன் யாரு உங்க அம்மாவா அப்படின்னு கிண்டெல்லாம் கேட்கறான். அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல அப்புறம் என்ன நான் தான் சொல்றேன்ல இன்னைக்கு நைட் இங்கே தங்க அப்படின்னு பக்கத்துல போய் அவன் கிஸ் பண்ண ஷேனு ஓகே தங்குற அப்படின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. இல்ல எந்திரிக்கும் போது எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்ல எதுக்கு பசிக்குது அப்படின்னு ஷேன் கிண்டலா கேட்கறான். உண்மையாலுமே எனக்கு பசிக்குதுடா அப்படின்னுட்டு குக் பண்றது கிச்சனுக்கு வரான் போல. ஷேன் அங்க வந்து உட்கார்ந்துருக்க நீ டூனா மில்க் சாப்பிடுவியா அப்படின்னு இல்லையா கேட்கறான். நீ டூனா மில்க் சமைக்க போறியா அப்படின்னு ஷேன் ஆச்சரியமா கேட்க நான் எனக்காக செய்ய போறேன், சோ உனக்கு ஒண்ணு சேர்த்து செஞ்சுட்டு போறேன், அது என்ன பெரிய வேலை அப்படின்னு சொல்றான். ஷேனுக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. ஷேனுக்கு பிடிச்ச ஜிஞ்சர் ஏல் சோடா வாங்கி வச்சிருக்கான். ஷேன் எப்பயுமே ட்ரிங்க் பண்ண மாட்டான், அதுக்கு பதிலாக ஜிஞ்சர் ஏல் தான் குடிப்பான். அது தெரிஞ்சு கரெக்டா இல்லையா அவனுக்காக வாங்கி வச்சிருக்கான். அப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ மேட்ச் போயிட்டு இருக்குது. அந்த மேட்ச்ல ஏதோ ஒரு பிளேயரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருக்க டாபிக் வந்து பொண்ணுங்களை பத்தி வருது. அப்ப எனக்கு ஹாட்டான கேர்ள்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு இல்லையா சொல்ல ஷேனோட ரியாக்ஷன் கொஞ்சம் மாறுது. அப்புறம் இல்லையா ஸ்வெட்லானா இருக்கால அவளை பத்தி சொல்றான். அவ யாரு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு ஷேன் கேட்க இல்ல அப்படி சொல்ல முடியாது, எனக்கு சின்ன வயசுல இருந்து அவளை தெரியும், சம்டைம்ஸ் நாங்க அந்த மேட்ல கூட பண்ணுவோம், ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அவளுக்கும் அது தெரியும். சோ எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு லிமிட் இருக்கு, அதை தாண்டி எங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் எதுவும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனா இதெல்லாம் கேட்க ஷேனுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நல்லா தெரியுது. அப்ப ஷேன் கேக்குறான் மொத்த பாஸ்டன்ல அந்த ஒரு பொண்ணுதான் இருக்காளா அவன் கூட இருக்கு அப்படின்னு கேட்க சொல்ல போறேன்னா இன்னொரு ஒரு பொண்ணை நான் தேடி கண்டுபிடிக்கணும், ஆனா என்ன பண்றது நான் ரொம்ப லேசி ஆச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஷேன் அவனை பார்த்து ஆனா உன்னை பார்த்தா எனக்கு லேசியா தெரியலையா அப்படின்னு ஷேன் சொல்ல இல்லையா அவனை பார்த்து ரொமான்டிக்கா ஸ்மைல் பண்றான். அப்புறம் அப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதும் எனக்கு கேர்ள்ஸை பிடிக்கும், ஆனா எனக்கு ஒன்னையும் பிடிச்சிருக்குது அப்படின்னு இல்லையா சொல்லுவான். அதுக்கப்புறம் ஓவனுடைய சவுண்ட் வர இது நானே போய் கொண்டு வரேன் அப்படின்னு அவன் என்னமோ சாண்ட்விச் பண்ணியிருந்தால அதை கொண்டு வரான். அதை ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை சாப்பிடும்போது உனக்கு அதெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு கேட்கறான். சாண்ட்விச் நல்லா இருக்குது அப்படின்னு ஷேன் சொல்ல இல்ல நான் அதை சொல்லல, உனக்கு பொண்ணுங்களை பிடிக்குமா அப்படின்னு கேட்க பிடிக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி அசால்ட்டா சொல்றான்.
எப்படி அப்படின்னு ஷேன் கேட்க, எனக்கு பொண்ணுங்களை பிடிக்கும், எனக்கு உன்னையும் பிடிக்கும், ஆனா ஒரு பர்சனா உன்னை பிடிக்காது ஏன்னா அப்படின்னு சொல்ல, எனக்கு தான் நல்லா தெரியுமே ஏன்னா நான் ரொம்ப போரிங்கு அதுதானே அப்படின்னு ஷேன் கிண்டலா கேட்க, இல்லையாவும் சிரிச்சுக்கிட்டு ஆமான்னு சொல்றான். அப்ப இல்லையாக்கு போன் வருது, அவங்க அப்பாவோட போன் தான். உடனே அந்த போனை எடுத்துட்டு அவன் உள்ள போயிடுறான். ரஷ்யன்ல தான் ஃபுல்லா பேசுறான். இல்லையாவுடைய அப்பாவுக்கு அல்சைமர்ஸ் இருக்குது. அல்சைமர்ன்றது ஒரு நோய். அவங்களுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இருக்காது, ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்குவாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, என்ன போறாங்க, வீடு எங்க இருக்குன்னு கூட அவங்களுக்கு மறந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு டிசீஸ் அது. ஸோ அவங்க அப்பா இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி புலம்புறாரு. அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியல. இங்க இல்லையாக்கு செம்மையா கடுப்பாக உடனே இல்லையா அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்றான். ஏன்னா அவங்க அண்ணன் தான் அவங்க அப்பாவை பாத்துக்கிறாரு. அப்படி பாத்துக்கிறதுக்கு இல்லையா அவங்க அண்ணனுக்கு காசு கொடுக்குறான். சோ இல்லையாக்கு செம்ம கடுப்பாக, உனக்கு நான் எதுக்காக காசு கொடுக்குறேன், அப்பாவை பாத்துக்கோ, அப்பா ரொம்ப பயந்துருக்காரு, எனக்கு கால் பண்ணாரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போனை கட் பண்றான். அப்புறம் கொஞ்ச நேரம் அவனை ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஷேன் பக்கத்துல உட்காடுறான். சாப்பிட்டியா, உனக்கு இன்னும் பசிக்குதா அப்படின்னு இல்லையா எதுவும் நடக்காத மாதிரி கேட்க, பரவாயில்ல அப்படின்னுட்டு, உங்க அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு ஷேன் கேட்கறான். அப்பான்னதுமே இல்லையாக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம பேசுறதால உனக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கற மாதிரி, உனக்கு இப்ப ரஷ்யன் கூட தெரியுமா அப்படின்னு அவன் கிண்டலா கேட்க, இல்ல எனக்கு ரஷ்யன்ல அப்பான்ற வேர்டுக்கு என்ன வேர்டு அப்படின்னு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்ல, அதை சொன்னதுமே இல்லையா ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷனை பார்க்கட்டும் செம்ம ரொமான்டிக்கா இருக்கு. அவன் சிரிச்சுக்கிட்டே ஷேனை பக்கத்துல எடுத்து அவன் மேல சாய வச்சுக்கிறான். ரெண்டு பேரும் அப்படியே சாஞ்சுக்கிட்டு ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஷேனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மெதுவா ஷேனு இல்லையா மேல கையாலேயே கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் இல்லையா பக்கத்துல போய் அவனை கிஸ் பண்ணிட்டு அப்படியே அவனோட பேண்ட் கிட்ட போறான். இல்லையாவும் அதை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரிதான் இருக்குது. அப்புறம் ஷேன் இல்லையா மேல மடியில உட்காந்து ரெண்டு பேரும் இத்தனை நாள் அவங்க பண்ணதுக்கு இப்ப பண்றதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் அவங்க பண்ணதுல வெறும் லஸ்ட் தான் இருக்கும், ஆனா இன்னைக்கு அதுல லவ் இருந்த மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் அது ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஷேன் வாயை திறந்து இல்லையா அப்படின்னு அவனை பேர் சொல்ல, அதே மாதிரி இல்லையாவே இவனை ஷேன் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்னா மற்ற டைம்ல அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட செகண்ட் நேம்ல தான் கூப்பிட்டுக்குவாங்க, ஹாலண்டர் ரோசனா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரெண்டு பேர் சொல்லி கூப்பிட்டது அவங்களுக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு போல. ஆனா அந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுமே அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு போல இல்லையாக்கு. ஸோ இல்லையா ஷேனுக்கு கிஸ் பண்றான், ஷேனு தான் கிஸ் பண்றான். ஆனா இப்ப நடந்தது டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னு ஷேனுக்கு புரியுது. ஸோ இல்லையா கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஷேன் டக்குன்னு அங்க இருந்து எந்திரிச்சிடறான். இல்லையாவுக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவன் பார்க்க, இல்ல நான் கிளம்பணும் அப்படின்னு அவன் ரெடி ஆகிறான். என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இல்லையா அவனை பாக்குறான். இல்ல எனக்கு காலையில ஒரு டீம் மீட்டிங் இருக்கு, நான் மறந்துட்டேன், நான் கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்ல, நீ டீம் மீட்டிங்க மறந்துட்டியா, அதை என்ன நம்ப சொல்றியா அப்படின்னு அவன் கேட்க, இல்ல என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அப்பதான் இல்லையாக்கு அவன் என்ன சொல்றான்னு புரியுது. ஹாலண்டர் அப்படின்னு அவன் சொல்ல, இல்ல ப்ளீஸ் சாரி, என்னால இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னுட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறான். பாவம் இல்லையாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்லையா அப்படியே எதுவும் சொல்லாம அந்த இடத்துல உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல ஷேனு அவங்க அப்பா அம்மா கூட ஒரு லஞ்சுக்கு வந்திருக்கான். அவங்க அப்பா அம்மா எப்பயும் போல உனக்கு இந்த அப்பாயின்மெண்ட் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா ஷேன் நல்ல மூட்ல இல்ல, அவன் செம்ம கடுப்பா இருக்கான். ரோலெக்ஸ் கூட அவனுக்கு பார்ட்னர்ஷிப் இருக்குல்ல, அதை பத்தி பேசினாலே இவனுக்கு செம்மையா கடுப்பாகுது. அந்த ரோலெக்ஸ் ஏதோ ஒரு ஈவெண்ட் வைக்கிறாங்க போல, அந்த ஈவெண்ட் இவன் போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் வரல அப்படின்னு ஷேன் சொல்றான். என்னாச்சு, அங்க போலாம்ல, அங்க யாரோ ஒரு பிரின்சஸ் வரப்போறதாவோ, அந்த பிரின்சஸ நீ பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்ல. ஆனா ஷேன் தான் சுத்தமா நல்ல மூட்ல இல்ல. ஸோ ஷேன் கடுப்பாகிறான். அவன் என்ன சொல்றான், எனக்கு வருஷத்துல வெறும் ஒரு 2 வீக்ஸ் தான் எனக்கு பிரேக்கே கிடைக்குது, அதையும் நான் வேற எங்கேயோ போய் எனக்கு தெரியாத ஒரு பொண்ணு கூட பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நீங்க ரெண்டு பேரும் என்ன போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல. நாங்க பேரண்ட்ஸ், அவங்க எங்களை எதிர்பார்க்கல, ஒன்னதான் எதிர்பார்க்கலாங்க அப்படின்னு சொல்ல. நான் வேணா வரேன்னு சும்மா போய் சொல்றேன், எனக்கு பதிலா நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல. பொய் சொல்றதா, உனக்குதான் பொய் சொல்லவே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் எவ்வளவு பெரிய பொய்ய மறைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கு இன்னும் தெரியல. அவங்க எத்தனை டைம் சொல்லியும் ஷேனு அவங்க கூட வரதுக்கு ஓகே சொல்ல மாட்டான். நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னுட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஷேனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணி, டே இங்க பாருக்கு வாடா அப்படின்னு கூப்பிடுறான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, சும்மாதான் இங்க வா, இங்க நிறைய மூவி ஸ்டார்ஸ் வந்திருக்காங்க, அந்த ஊர்ல ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் எடுக்கிறாங்க போல, ஸோ அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இப்ப இந்த பார்ல தான் இருக்காங்க, வா அப்படின்னு கூப்பிட. இவனு சரி அப்படின்னு வரான். அவனோட ஃப்ரெண்டு அங்க இருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்புறம் ஷேனு ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார் டெண்டர்கிட்ட போக, பார் டெண்டர் இவனை பார்த்ததுமே அடையாளம் கண்டுபிடிச்சிடுறான். இவனை பே பண்ண விட மாட்டான். நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி ஷேனுக்கு ஃப்ரீயாவே ட்ரிங்க் கொடுக்குறான். ஷேன் சொல்றான், இன்னைக்கு இங்க நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க போலியா அப்படின்னு சொல்ல. ஆமா ரோஸ் கூட வந்திருக்கா அப்படின்னு சொல்ல. ரோஸ் அப்படின்னு ஆச்சரியமா கேட்கறான்.
ஷேனுக்கு அந்த ஆக்ட்ரஸ்னா பிடிக்கும் போல. ஆமா, இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல ஷேனு ரொம்ப ஹாப்பியா ட்ரிங்க் பண்ணிட்டே போய் ஒரு சேர்ல உட்காடுறான். ஆனா அந்த டேபிள்ல தான் ரோஸ் உட்கார்ந்துருக்கா அப்படின்னு அவனுக்கு தெரியாது. ரோஸ் இவனை பார்த்ததுமே பேச ஆரம்பிச்சிடுறான். அப்ப ஷேன் சொல்றான், நான் உங்களோட பெரிய ஃபேனுன்னு. அதுக்கு ரோஸ் சொல்றான், நான் உங்களோட பெரிய ஃபேனுன்னு. எனக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்க, அவங்க எப்பயுமே உங்க கேம் பார்ப்பாங்க. ஸோ எனக்கு நீங்க யாருன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல 2 பேர் ரொம்ப நல்லா பேசிக்கிறாங்க. 2 பேரோட கான்வர்சேஷன் அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது, இருந்தாலும் அவங்க 2 பேர் ரொம்ப நல்லா பேசுறாங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அப்புறம் அடுத்த சீன்ல ஷேனு, ரோஸ் அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் உட்காந்து ஒன்னா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப ரோஸ் ஷேன் மேல கை வைக்க ஷேனும் அவளோட கையை பிடிக்கிறான். அப்புறம் அடுத்த சீன்ல இங்க இல்லையாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லையாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இல்லையாவை கூப்பிட்டு, ஹே இங்க வா, இது கொஞ்சம் பாரு அப்படின்னு அவனோட போன்ல ஏதோ ஒரு ஆர்டிகல் காட்டுறான். அதுல ஷேனும் ரோஸும் ஒன்னா கை பிடிச்சிட்டு நடந்து வர போட்டோ இருக்குது. அவங்க 2 பேரும் டேட் பண்றதா போட்டிருக்குது. அதை பார்த்தது இல்லையாவோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கட்டும் அவனுக்கு அப்படியே செம்ம ஷாக்கா இருக்குது. இது எப்ப நடந்தது அப்படின்னு கேட்க அவங்க 2 பேரும் ஏதோ பார்ட்டில மீட் பண்ணிருக்காங்க போல. ரோஸ் எவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸ், இந்த ஷேனுக்கு எவ்வளவு பெரிய லக்கு கிடைச்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்ல இந்த இந்தியாவில அதை நம்பவே முடியல. அவனுக்கு செம்ம கடுப்பா இருக்குது. ஆனா அவனால அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. ஷேன் எந்த கேம் விளையாடினாலும் அந்த கேமை பாக்குறதுக்கு ரோஸ் வரான். அதுவும் ஷேனோடைய அந்த ஜெர்சி போட்டுக்கிட்டே வரான். ஸோ கிட்டத்தட்ட மீடியா எல்லாருமே அசியூம் பண்ணிடுறாங்க இவங்க 2 பேரும் டேட் பண்றாங்கன்னு. கிட்டத்தட்ட அவங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மீடியா, சோசியல் மீடியா எல்லாத்துலயும் அவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லையா அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்கேயும் டிவில அந்த நியூஸ் தான் போய்கிட்டு இருக்கு. இல்லையாக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அவன் டிவி ஆஃப் பண்ணிட்டு அங்க இருந்து இறங்கி போறான். அப்ப அவனுடைய கால் அந்த மிஷின்ல இடிச்சுக்குது. அவனுக்கு செம்ம ஜெலசியா இருக்குது, செம்ம கடுப்பா இருக்குது. இந்த சீன் பார்க்கும்போது எனக்கு செம்ம சிரிப்பா இருந்தது. அதுக்கப்புறம் மேட்ச் நடக்கிற நாள் வருது. மேட்ச்க்கு போறதுக்கு முன்னாடி ஷேனுக்கு அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அதான் ரோஸ் டெக்ஸ்ட் பண்றான். சாரி, எனக்கு ஷூட்டிங் இருக்கு, அதனால என்னால இன்னைக்கு வர முடியல. ஆனா இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்ல ஷேனும் சரி வர அப்படின்னு ஒத்துக்கிறான். ஷேன் ரோஸ் கிட்ட பேசும்போது நல்லா சிரிச்சுட்டு தான் டெக்ஸ்ட் பண்றான். அவளுக்கு ரோஸை பிடிச்சிருக்கிற மாதிரிதான் இருக்குது. அப்புறம் பேசி முடிச்சுட்டு அவன் இல்லையாவுடைய டெக்ஸ்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். அவங்க 2 பேரும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. 2 பேருமே பேசிக்கிறது கிடையாது. அப்புறம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல இல்லையாவும் ஷேன் ஆப்போசிட்டா விளையாடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க 2 பேரும் எதுவும் பேசிக்கல, எதுவும் பார்த்துக்கல. இல்லையாக்கு தான் செம்மையா கடுப்பாகுது. அவன் ஹோட்டல் ரூமுக்கு வந்தும் கடுப்பாவே இருக்கான். அவனுக்கு செம்ம கோவம் வருது. அப்ப அவன் ஃப்ரெண்டு கிட்ட கோவமா டேய் வாடா எங்கேயாச்சும் வெளியில போலாம், எனக்கு கண்டிப்பா இப்ப யாராச்சும் வேணும் அப்படின்னு சொல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியில ஒரு பார்ட்டிக்கு வரான். அதே பார்ட்டிக்கு தான் ரோஸ் வந்திருக்கா. அவ ஷேனை வர சொல்லி இருந்தால அந்த பார்ட்டி தான். ஷேன் அங்க வந்ததும் ரோஸும் ஷேனும் உட்காந்து ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரோஸோடைய ஃப்ரெண்டு, அவன் பேர் மைல்ஸ், அவன் கே போல. அவனும் ஷேன் கிட்ட லைட்டா ஃபிளர்ட் பண்றான். இப்ப ரோஸ் ஷேன் கிட்ட வா நம்ம போய் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்ல அவன் வெக்கப்படுறான். ப்ளீஸ் வா அப்படின்னு சொல்லி அவ ஷேனை கூட்டிட்டு போயிடுறா டான்ஸ் ஆடுறதுக்கு. இங்க இல்லையா ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ரோஸ் கூட ஒரு பையன் இருந்தால மைல்ஸ்ன்னு, அவன் இல்லையா பாத்துறான். இல்லையா பார்த்ததுமே அவன் சிக்னல் கொடுக்குறான். ஆனா இல்லையாக்கு அந்த மைல்ஸ் யாருன்னு நல்லா தெரிஞ்சிருக்குது. ஏன்னா அவ எங்க நியூஸ் பார்த்தாலும் ரோஸை பத்தின போயிட்டு இருக்குது. சோ ரோஸோடைய ஃப்ரெண்டு தான் அந்த மைல்ஸ் அப்படின்னு இல்லையாக்கு தெரியும். தெரிஞ்சதுமே அவனுடைய பிரெயின் ரொம்ப வேகமா வேலை செய்யுது. அப்ப இவ எங்க இருக்கான்னா கண்டிப்பா அந்த ரோஸ் இங்கதான் இருக்கணும், ரோஸ் கூட ஷேன் இருப்பான் அப்படின்னு அவன் கரெக்டா திரும்பி தேடுறான். அவன் தேடுறதுக்கு ரொம்ப நேரம் எல்லாம் ஆகல. அவன் திரும்பினதுமே அவன் கண்ணுக்கு முன்னாடியே அங்க ஷேனும் ரோஸும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப க்ளோஸா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது இல்லையாவோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கட்டும், ஜெலசி, கோவம் அப்படியே எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகிருக்குது அவன் ஃபேஸ்ல. அவன் கடுப்பாய் திரும்பி இந்த பக்கம் நின்றுடுறான். அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. ஸோ அவனும் போய் சில பொண்ணுங்க கிட்ட பேசுறான். அப்ப இங்க ஷேன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கால, அவன் அந்த கூட்டத்துல இல்லையாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறான், அதாவது இல்லையாவோட டீம்மேட்ஸ். அவங்கள பார்த்ததுமே இங்க இவனோட பிரெயின் வேலை செய்யுது. அப்ப இல்லையாவுடைய டீம்மேட்ஸ் எல்லாம் இங்க இருக்காங்கன்னா இல்லையாவும் கண்டிப்பா இங்கதானே இருப்பான் அப்படின்னுட்டு ஷேன் திரும்பி தேடுறான். அவனும் தேடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகல. அவன் கண்ணுக்கு முன்னாடியே இந்த பக்கம் இல்லையா ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது அப்படியே ஷேனுக்கு செம்மையா ஒரு மாதிரி செம்ம கடுப்பாகுது. ஷேனு நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து தள்ளி வரான். இந்த சீன்ல ஒரே நேரத்துல 4-5 சீன் மிக்ஸ் பண்ணி காட்டுவாங்க, வேற வேற இடத்துல நடக்கிற சீனு. அப்ப இந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா ரோஸும் ஷேனும் ஒன்னா வீட்டுக்கு போற மாதிரியும், அங்க ரோஸ் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு மேல நடந்து போற மாதிரியும், அதே மாதிரி இங்க அந்த பொண்ணை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்க முன்னாடியே நின்று ஷேன் அவங்கள பாத்துக்கிட்டு இருக்க, இல்லையா ஷேனை பாத்துக்கிட்டே அந்த பொண்ணை கிஸ் பண்றான். நான் சொன்னல 2-3 சீன் அப்படியே மிக்ஸ் பண்ணி காட்டுறாங்க.
அப்புறம் மறுபடியும் ஷேன் வீட்ல ரோஸ் கூட இங்க மேட்ரு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட ஹோட்டல் ரூம்க்கு வந்துட்டான் போல. அவன் பாத்ரூம்ல தனியா நின்னு பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க ஷேனு அந்த பொண்ணு கூட பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சீனை பார்க்கும்போது செம்ம கடுப்பா இருந்துச்சு. இங்க எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு செம்மையா வேற லெவல்ல இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ வேட்ஸ். பை. அப்புறம் நிறைய பேர் போன வீடியோஸ்ல நிறைய சொல்லி இருந்தீங்க, வீடியோ வந்து இங்கிலீஷ்ல வருது டப் பண்ண மாதிரி அப்படின்னு. அது ஆக்சுவலா நான் பண்ணல, அது யூடியூப்ல வந்திருக்க புது ஆப்ஷனு. அதை நீங்க மாத்தணும்னா சைட்ல ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அங்க அந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஆடியோன்னு இருக்கும். அந்த ஆடியோ கிளிக் பண்ணி தமிழ் வச்சீங்கன்னா உங்களுக்கு நான் பேசின வாய்ஸ் வரும். ஓகேவா? அதை நான் சேஞ்ச் பண்றது கிடையாது. அது யூடியூப்ல வந்திருக்க புது ஆப்ஷன். அதை மாத்தி நீங்க பாருங்க. ஓகேவா?